வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மீனவனில் ஒருவன். நண்பர்களே, நமக்கு இன்னைக்கு வலையில கிடைச்சிருக்க மீனை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. இதை எங்களுக்கு முழுசா நாங்கள் ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணோம், ஏற்ற முடியல, அவ்வளோ பெருசா இருக்கு. அதனால இதை நாங்கள் 3 துண்டா கட் பண்ணி 2 இறகு சைடு துண்டை மட்டும் நம்ம போட்டில் ஏற்ற போகிறோம். அந்த நடுப்பாகத்தை நம்ம தண்ணியில் விடுவோம். அவ்வளோ பெருசாக இருக்காது. அதை நாங்கள் இப்போ எப்படி நாங்கள் அதை கட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு கட் பண்ணி ஏற்றுறோம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ணி ஏற்றுறோம் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இந்த மீனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய ஊர்களில் கொம்பு திருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்ல எல்லாம் இதை நாங்கள் கொம்பன் திரச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த திருக்கை வகை மீன்கள் எல்லாத்தையுமே எங்கள் ஊரில் நாங்கள் திரச்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த திரச்சி வகையில் நிறைய வெரைட்டி இருக்கு. இது முன்னாடி 2 கொம்பெல்லாம் வச்சிருக்கிறதுனால இதை நம்ம கொம்பன் திரச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே 3-4 வெரைட்டியில் இருக்கு. 3-4 வெரைட்டியில் இருக்குன்னா அந்த பார்க்கறதுக்கு அந்த கொம்பு திரச்சி, அந்த கொம்பு வச்சு இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ல அந்த முதுகு கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அந்த தோல் டிஃப்ரெண்ட் ஆகும், அப்படிலாம் இருக்கும். இது ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஒரு மீன். அதனால இதுக்கு பேர் நாங்கள் எங்கள் ஊரில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனவராயன் திரச்சி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ பெருசாக இருக்கும், ஆன மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். இதை விட பெருசாகவும் வரும். இது ஆனவராயன் திரச்சி அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்த திரச்சிக்கு என்ன பேர் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுலேயும் இன்னும் 2-3 டிஃப்ரெண்ட்ல இருக்கிற மீன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதோட கொஞ்சம் சின்னதாகவும், அதில் முதுகு சைட்லலாம் அந்த ப்ரௌன் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கலர்ஸ்லையும் அந்த மீன் இறைச்சி சாப்பிடும்போது அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மீனை எவ்வளோ கஷ்டப்பட்டு கடலில் நீந்திக்கிட்டு வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. இந்த மீன்களெல்லாம் நம்ம ஒரு தரையில் வச்சு கட் பண்ணாலே அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஆனால் அதை நம்ம கடலில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு கட் பண்ணி ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 இறகை கொண்டு போனாலே எங்களுக்கு ஒரு 20,000 ரூபா பக்கத்தில் கிடச்சிரும். அதனால தான் அந்த 2 இறகையும் கட் பண்ணி நாங்கள் ஏற்றுறோம். நடுப்பாகத்தை எதுக்கு ஏற்றாமல் அப்படியே தண்ணியில் விடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதை நம்ம கட் பண்ணி நீங்க சொல்லலாம், அதையும் கட் பண்ணி நீங்க ஏத்தலாமே அப்படின்னு சொல்லி. அதுல எலும்புகள் இருக்கும். அந்த எலும்புகளை நம்ம கடல்ல வச்சு அதை ஓங்கி எல்லாம் வெட்டி எல்லாம் நம்ம எடுக்க முடியாது, அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அது. அதனால அதை நம்ம தண்ணியில விடுவோம். எங்களுக்கு ஏற்ற முடியாம அதை நாங்க தண்ணியில விடுவோம். இப்போ அந்த மீன் ஒரு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை ஏற்றிட்டு இன்னும் மறு சைடை எப்படி கட் பண்ணி ஏற்றுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. എടുത്ത് അന്തില്ല பியாதி வச்சுருங்க. அது காலை வரும். நேரத்தில் வெயிட்டாக சுற்றும். அது அதில் அறுத்து போகிறேன்.
அன்பர்களே, ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போராடி 2 பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்து நடுப்பக்கத்தை நம்ம தண்ணியிலே விட்டாச்சு. எவ்வளோ ஷார்ட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மீனவர்களை பற்றின வீடியோஸ் எல்லாம் உங்கள் நண்பர்கள் யாராவது விரும்பி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி அன்பர்களே.